எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம வாக்கிங் நடைப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறோம். இதன் மூலமாக அதிக சர்க்கரையை எரிக்க முடியுமான்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நார்மல் வாக்கிங் பண்ணுறோம். ஆனால் இந்த நார்மல் வாக்கிங்கோட சேர்த்து நம்ம வெயிட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. அதாவது வெயிட்ஸை நம்ம இந்த மாதிரி டம்பிள்ஸை நம்ம வாக்கிங் போகும்போது யூஸ் பண்ணலாமா? இப்போ நார்மலாக வாக்கிங் போகிறோம், ஸோ இதே வாக்கிங் அப்போ டம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாமா? அதே மாதிரி கால்களில் போட முடியும். நம்ம ஆங்கிள் வெயிட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம 2 கால்கள்லேயும் ஆங்கிள் வெயிட்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு நடந்தால் எக்ஸ்ட்ரா கலோரி குறையுமா அப்படிங்கிற 2வது கேள்வி. 3வது, நம்ம உடம்பில் அணியக்கூடிய வெஸ்ட்டு, அதாவது இங்கே முன்னாடி பின்னாடி ஒரு வெஸ்ட்டு மாதிரி அணிஞ்சிக்கிட்டு அது ஒரு வெயிட்டு தான். அந்த வெயிட்டை கேரி பண்ணிக்கிட்டு நம்ம நடைப்பயிற்சி செஞ்சால் எக்ஸ்ட்ராவாக கலோரிகள் குறையுமா, சர்க்கரையை எரிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பண்ணலாங்க, கண்டிப்பாக பண்ணலாம். பட் இதோட சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுதான் இங்கே முக்கியம். கண்டிப்பாக வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்குது நம்ம உடம்புக்கு. அப்போ அதிகமான கலோரி எரிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அப்போ சர்க்கரை அளவுலாம் நம்மளால் குறைக்க முடியும், ஓகே தான். ஆனால் இதுக்கு சில பாதகங்களும் இருக்குது, சாதகங்கள் இருக்கிற மாதிரி. அதனால் ப்ராப்பரான மெத்தடில் இதை செய்யணும், அதுதான் முக்கியம். என்றைக்குமே நம்ம வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த வெயிட்ஸ் யூஸ் பண்ணுவதற்கு முன்னாடி நாம் பண்ண வேண்டியது இந்த நார்மல் வாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நார்மல் வாக்கிங் அப்படிங்கிறத ஸ்பீடு வாக்கிங்கை நாம் கட்டாயம் பண்ணணுங்க. எவ்வளோ நேரம் பண்ணணும்? மினிமம் 20 மினிட்ஸாவது இந்த வாக்கிங் பண்ணிட்டு தான் நாம் இந்த மாதிரி வெயிட்ஸ் யூஸ் பண்ணுறத ஃபாலோ பண்ண முடியும். அதனால் நம்ம வாக்கிங் போஸ்டர் அந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஷோல்டர்ஸ் விரிவடைஞ்சிருக்கணும். நம்மளோட சின் டக்குன்னு சொல்லக்கூடிய, நம்மளோட சின் டக் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம சின்ன இப்படி உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா இது உள்ளே போயிடுது. அப்போ நம்ம ஹெட்டு பாடி லைனுக்கே நேராக வந்துடுது, ஷோல்டர்ஸ் விரிவடைஞ்சிருது. ஸோ இந்த போஸ்டரில் நம்ம வாக்கிங் பண்ணும்போது நல்லா ஸ்விங் பண்ணி வாக் பண்ணணும். நம்ம கைகளை ஸ்விங் பண்ணி வாக் பண்ணணும். 20 மினிட்ஸாவது இந்த ப்ராப்பரான ஸ்விங் வாக்கிங் பண்ணுங்கள். இது பண்ணி முடித்த பின்னாடி வெயிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் நம்ம பாடிக்கு ஒரு வார்ம் அப் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு வெயிட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம உடலுக்கு ஏற்ற நம்மளால் தூக்க முடிஞ்ச சாதாரண வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஒரு சாதாரண ஒரு 3 கிலோ, சில பேருக்கு 1 கிலோவே கரெக்டாக இருக்கும், சில பேருக்கு 2 கிலோ கரெக்டாக இருக்கும். எது பெஸ்ட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் இருக்கிறதுலே பெஸ்ட்டு நம்ம கைகளை யூஸ் பண்ணி நம்ம வெயிட்ஸை தூக்கிட்டு வாக்கிங் பண்ணுறது. ஏன் அப்படின்னா கால்களில் நம்ம இதே மாதிரி ஆங்கிள் பேண்ட் மாதிரி அணிஞ்சு நம்ம வாக்கிங் பண்ணோம் அப்படின்னா அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஈஸியாக சீக்கிரம் மூட்டு வலி, டெண்டோனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய டெண்டான்கள் ஈஸியாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கால்களில் வெயிட் யூஸ் பண்ணுறதுங்கிறது. ஈஸியாக, ஏன்னா இன்றைக்கி கால் வலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் மூட்டு வலிங்கிறது வருது. அப்படிங்கும்போது நாம் அது சீக்கிரமாக வரதை அதிகப்படுத்திடக்கூடாது. ஆனால் சில பேர் செய்யலாம். யார் செய்யலாம், அவங்களுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை வெயிட் யூஸ் பண்ணி செய்யும்போது கலோரி நல்லாவே எரிக்கப்படும். இருந்தாலும் எல்லாருக்கும் உகந்தது கிடையாது. என்ன தான் நீங்கள் ஜஸ்ட் 1/2 கிலோ வெயிட்டை இங்கே ஆட் பண்ணிங்கன்னா கூட அந்த 1/2 கிலோங்கிறது டெண்டனைட்டிஸ் உருவாக்கலாம். நம்ம மூட்டு பகுதி, கால் மூட்டு, இந்த பக்கம் கணுக்கால் மூட்டு, எல்லா பக்கமும் பிரச்சனையை உருவாகலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஆனால் இந்த மாதிரி சிம்பிளான கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த டம்பிள்ஸு ரொம்ப சிம்பிளான சின்ன டம்பிள்ஸு, இதை வச்சு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே டெக்னிக்கு, ஷோல்டர் விரிவடைஞ்சிருக்கணும், சின் டக் பண்ணியிருக்கணும், பண்ணிவிட்டு நம்ம ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது ஸ்லோவாக கூட பண்ணலாம். பட் என்னோடய ஷோல்டர், இந்த கை ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. 1 2 3 4. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஸ்விங் பண்ணி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணீங்க அப்படின்னா கட்டாய பெனிஃபிட் இருக்குது. பட் இதுலேயும் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் இதோட வெயிட் அதிகமாக இருந்துச்சு, டம்பலோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது நம்ம எல்போ பகுதிக்கு, தோள்பட்டை பகுதிக்கு ஸ்ட்ரெயினை உண்டாக்கலாங்கிறதுனால அதனால தான் திருப்பி சொல்கிறேன், வெயிட் சின்ன வெயிட்டில் ஆரம்பிங்க, ரொம்ப சிம்பிளான வெயிட்டில் ஆரம்பிங்க, பண்ண ஆரம்பிங்க. ஸோ 20 மினிட்ஸ் நார்மல் வாக்கிங் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி வெயிட் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது, வாக்கிங் போகிறது அப்படிங்கிறதே ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான்.
இன்னொன்று வந்து அத்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து அந்த வெஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுறது. அது நான் சொன்ன மாதிரி அத்லெட்ஸுக்கு தான் மெயினாக இது யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க கோர் பாடி ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம். நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் தான் கோர். அந்த கோர் தசைகள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நம்மளால் வந்து உடம்பில் அந்த வெயிட் ஏற்றிட்டு அப்புறம் வாக் பண்ண முடியும். அதுவும் எல்லாராலையும் பண்ண முடியாது. பொதுவாக அது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரெக்கமெண்டட். ஆனால் சில பேருக்கு ரெக்கமெண்டட். இப்போ 30 வயசு 40 வயசு தாண்டி வேறு எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லை, கோர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து வெஸ்ட் அணிந்து கொண்டு வெயிட் உள்ள வெஸ்ட் அணிந்து கொண்டு வாக்கிங் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதுலேயும் வந்து நம்மளுக்கு கலோரி குறையும், நல்லாவே கலோரிகள் எரிக்கப்படும். அதாவது வழக்கமாக இருக்கிறத விட ஒரு 10%, ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது. நம்ம வெயிட்ஸ் யூஸ் பண்ணும்போது வழக்கமாக எரிக்கிற கலோரியோட ஒரு 10% அதிகமாக நம்மளால் எரிக்க முடியும். ஸோ இந்த ஒரு டெக்னிக், வாக்கிங் டெக்னிக்காக ஃபாலோ பண்ணி உங்கள் வெயிட்டை குறைங்க, சர்க்கரையை குறைங்க, பல நன்மைகளை பெற இந்த மாடிஃபைடு நடைப்பயிற்சி வாக்கிங்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த டெக்னிக்கை. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.